இன்னைக்கு டே 33 ஆஃப் 35 டேஸில் சிக்ஸ் பேக் வைக்கிற சேலஞ்ச். இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ஸோ மார்னிங் எழுந்தவுடனே ஆஸ் யூஷுவல் மார்னிங் ரொட்டீன்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜிம்முக்கு போயிட்டேன். இன்னைக்கு வெயிட் செக் பண்ணால் நான் நினச்ச வெயிட்டை விட கம்மியாக தான் இருக்கேன். இட்ஸ் குட். இப்போ ஜிம்மில் போய் ஆஸ் யூஷுவல் ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி சர்க்யூட் ஒர்க் அவுட் தான். ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒர்க் அவுட் போடாமல் ஜஸ்ட் லைக் மசில்லாம் பம்ப் பண்ணிவிட்டு ட்ரெட்மில்லில் பசங்களோட ஏறியாச்சு. சார் லாஸ்ட்டாக கிளம்புறதுக்கு முன்னாடி நானும் அக்வாமெண்ட்லாம் போசிங் பண்ணிட்டு தான் கிளம்புனோம். இன்றைக்கி வீட்டுக்கு வந்தவொடனே ஒரு புது பிரச்சனை. நேற்றே நான் சொல்லியிருப்பேன் என்னோடய இண்டக்ஷன் ஸ்டவ் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு. அதுக்காக ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஆல்ரெடி ஸ்ட்ரீமர் வச்சுருந்தேன். பட் அது எங்கே வச்சேன்னு எனக்கு கம்ப்ளீட்டாக ஞாபகம் இல்லை. அது தேடி ரொம்ப டயர்டாகிட்டேன். கடைசியாக எப்படியோ எங்கேருந்தோ கண்டுபிடிச்சாச்சு. அதில் ஸ்டீம் பண்ண எல்லாம் சாப்பிட்டு ஈவினிங் பசங்கள்லாம் வெளியே போகணும்னு கூப்பிட்டாங்க. ஸோ வெளியே போகிறதுனா பேக் போயிட முடியாதுல்ல. ஸோ எல்லா ஃபுட்டையும் பேக் பண்ணி கரெக்டாக இதெல்லாம் சாப்பிட்ணுன்னு எடுத்து வச்சுட்டு தான் போனேன். ஜான் அவன் பர்த்டேக்கு ட்ரெஸ் வாங்கினான். பசங்களாம் பார்த்து கொஞ்சம் பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து டின்னரை முடிச்சுட்டு படுத்துட்டேன். நாளைக்கு பார்க்கலாம். டேய், நீ எதுக்கு திரும்ப ஆடணும்னு நினைக்கிற? உன்னை வேணான்னு சொன்னேனே அந்த ரங்கவாதி இருக்காங்கவா? முறையாக ஆடுன்னு சொல்லிச்சே அம்மாக்காகவா? உன்னை அச்சே ஆகணும்னு வெறியில் இருக்கிற வேமணிக்காகவா? உன் வெற்றிக்காக காத்துனுக்கிற ஜனங்களுக்காகவா? இல்ல உனக்காகவா? பேசுறா பேசு பேசு